வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. இந்த வீடியோவில் அப்பப்போ நம்ம விஜய் சார் இருக்கார்ல, கோமாளி அண்ணனா மாறிடுவார். ஸோ அந்த மாதிரி தான் கோமாளி அண்ணனா ஒரு கோமாளியை தொடர்ந்து பாராட்டிக்கிட்டே வராரு. அதுக்கான காரணம் தான் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு புரியல. கம்ருதீன் வாரம் வார்த்தையை விட்டுட்டு இருக்கிற அப்படி இந்த மக்ருதீன் அப்படின்னு சொல்லிட்டு இது வாரம் ஆல்ரெடி இதுக்கு பண்ணுற காஜித்தனமே வேறு. நைட்டானா பார்வதி, பகலானா அரோரா அப்படின்னு சொல்லிட்டு அது ஓப்பனாக வேற சொல்லிட்டு அதையே தான் பண்ணிகிட்டு இருக்கு அப்படி திரும்ப. நீங்கள் அரோரா கூட பார்த்தீங்கன்னா ப்ரமோவில் கூட வந்திருக்கும். யார் அவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் துஷார் போனதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஏய், நீ 3வது வாரம் ஆதிரைக்கு உங்கள்கிட்ட சொன்னால, அப்போ நீ என்ன சொன்ன? 3வது வாரத்துக்கு போயிட்டார் அவர் பின்னாடி. எப்படி ஜம்ப் அடிச்சு போகிறார் பாருங்க, டைம் ட்ராவல் பண்ணி பின்னாடி போயிட்டார் ஃப்ளாஷ்பேக்கு. அதுக்கப்புறமா தான் இவர் பேசினது, பழகுனது, ஃப்ரெண்டுங்கிறது, பார்வதியை பற்றி கழுவி ஊற்றுனது, 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இப்போ இவ்வளோத்தையும் பண்ணாங்கல்ல. இனிமேல் பார்வதி பக்கமே போக மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தார்ல, மறுபடியும் இப்போ அங்கே போயிட்டாருன்னா இவங்கள பற்றி கழுவி ஊற்றுவா அப்படி. அப்புறம் மற்ற கண்டஸ்டன்ட் கிட்ட போயிட்டு இதே போல் அந்த டைமில் அப்போ யாரோடைய பிரச்சனையோ அவங்கள பற்றி கழுவி ஊற்றுவா அப்படி. இந்த வாரத்தில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்தது என்ன? திவ்யா ரம்யாவோட பிரச்சனை. பார்வதி அங்கே அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் ஸ்டீலிங் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற எடுத்துகிட்டு வர அப்படி. அது நீ சொன்ன பாயிண்ட்டு தாமான்னு சொல்லிட்டு ரம்யா அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. நீ பண்ணது கிரெடிட் ஸ்டீலிங் அப்படின்லாம் சொல்லிட்டு ஏஞ்சி என்னவோ பெரிய அறிவாளி மாதிரி பேசுகிறதா நினச்சிட்டு இருக்கிறதுலே மக்கு இது. இந்த மக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஆட்டிடியூட்லாம் இருக்குல்ல, அப்படியெல்லாம் பேச அவங்க உட்காரு அப்படின்ட்டாங்க. அப்போ இது பாருங்கள் கேப்டன், நான் ஒழுங்காக தானே பேசிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு மரியாதை கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேச வேண்டிய விஷயத்த அங்கே பொடி அப்படின்லாம் சொல்லியாச்சு. இந்த பக்கம் திவ்யா வந்தாங்கன்னா திவ்யா அவங்க சொல்கிறாங்க எல்லா டைமும் அப்படி பேசிகிட்டு இருக்கேன், எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இது நாங்கள் பேசி முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அதை எப்படியான டீல் பண்ணலாம். ஆனால் அந்த மக்ருதீன் எப்படி டீல் பண்ணுவார்? பிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை விடுவா அப்படி. கெமி இருக்கும்போது வாயை தெச்சிருவேன் போடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் பண்ணான். இப்போ பார்வதி அரோரா பற்றி சொல்ல வேணா, அது வாரம் பண்ணுறது, இல்லை நைட்டு பகல் மாற்றி பண்ணுறது. அது இங்கே ஆரம்பத்துக்கு போயிட்டீங்கன்னு வச்சிங்களேன், திவாகர் இருக்கும் போதுலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே மார்க் பண்ணுறது, காரி துப்புறது, சபரியும் சரி திவாகரையும் சரி, இன்னும் இந்த மாதிரி காரி துப்புறதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கிற அப்படி, கெட்ட வார்த்தை பேசியிருக்கிற அப்படி, அடிக்கிறதுக்கு துஷார்கிட்ட போயிருக்கிற அப்படி. இதெல்லாம் பழைய கேஸ். இது எல்லாத்துக்கும் மேலே சுபிக்ஷா எதுக்கு மீனவ கம்யூனிட்டின்னா அவ எப்படி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கலாம், தமிழ் லிட்ரேச்சரில் படிச்சிருக்கணும், அதுதானே கரெக்டாக இருந்திருக்கணும். இந்த மக்கு பேசுனது மீனவ சமூகன்றா ஏர் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணியிருக்கிறா, மீனவ சமூகம்ன்றா மாடர்னாக காஸ்டியூம்லாம் போட்டிருக்கிறா. இந்த மக்குக்கு பார்த்தீங்கன்னா பாராட்டு வேற. இதெல்லாம் பழைய கேஸு. ஹோஸ்ட் கமல் சாராக இருந்திருந்தால் அதெல்லாம் கேட்டு அப்பயே வச்சு செஞ்சுருப்பார். ஒரு சமூகத்தை இப்படி பிராண்ட் பண்ணும்போது கேட்கல, இங்கே உள்ளே இருக்கிற கண்டஸ்டண்ட்டை கேவலமாக பேசும்போது அங்கேயும் கேட்க வரல. இதில் பாராட்டுன்னு ஒன்று வந்துடுறாரு. எங்கே வருது பாராட்டு? 2 முறை அட்டன் பண்ணுறான். முக்கியமான கேரக்டர் கானா வினோத்தும் இவர் தானே பண்ணுறது. 2 முறையும் பார்த்தீங்கன்னா நெக்லஸ் எடுக்க சொன்னால் நெக்லஸை தவிர எல்லாத்தையும் தூக்கி போய் வீசிட்டு இருந்தா அப்படி. அங்கே போய் ஆளுங்களை போய் மிதிச்சு விட்டு இருந்தா அப்படி. டாஸ்க்கு ஒழுங்காக விளையாடல. பார்வதியோட அங்கே சேர்ந்து அந்த மசாஜ் அந்த கண்டென்ட்டு. இதுக்கப்புறமா மைக் வர நடுவில் மைக்கு போடாமல் அந்த பர்பஸாக அந்த கேப்சூலை திருப்பி விட்டு ரகசியம் பேசுகிறாங்க நடு வீட்டில் நின்றுக்கிட்டு. பிளானிங் இவங்களுக்கு. இவங்க மைக்கு போட்டு மைக் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கவர் கப்புள் காஜி என்ன வேணால் பேசுவாங்க. ஐம் ஹார்னின்லாம் எழுதுனவரில் இவர் மூட் ஐட்டன்லாம் எழுதுவார் அவர் கையில். அவங்க கவர் போட்டு சாப்பிட்லான்லாம் பேசுவாங்க 2 பேரும். ஸோ இது மைக் இருக்கும்போது இதில் மைக் இல்லாமல் என்ன பேசுனாங்க தெரியல. ஸோ அது ரூல் பிரேக்கு. பிக் பாஸ் கண்டிச்சதெல்லாம் பார்த்தேன், ஒன்று நீங்கள் முட்டாளா இல்லை நான் முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றியும் கேட்கல. இந்த பக்கம் பிஞ்சிரும் சொன்னாலும் கேட்கல, போடின்னு சொன்னாலும் கேட்கல. அது வாரம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படி. நானும் கடந்த 3 வாரங்களாக பார்த்துட்டு இருக்கேன். ஒரு முறையும் பார்வதிக்கிட்டேயே அப்படி பேசும்போதும் கெட்ட வார்த்தை பேசும்போதும் பாராட்டினார். அந்த வாரம் எதுக்கு பாராட்டுறாரு? இப்போ பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அதிகம் அப்படின்ட்டு இருக்காரு. யார் எந்த கேர்ள்ஸ் எனக்கு புரியல. எப்படி ஒட்டுமொத்தமாக சொல்கிறாரு கேர்ள்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு. கனியக்கா அங்கே ஆல்ரெடி விக்ரம் கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, எனக்கு என்னை அவாய்ட் பண்ணிட்டு போகிற ஆண்களை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, மதிக்காமல் ரக்கெட்டாக இருக்கிற ஆண்களை தான் பிடிக்கும்னு. ஆனால் அந்த மாதிரி தான் இருக்கக்கூடாது. ஆனால் அப்படி இருந்தாங்கன்னா யாராவது நான் கழுவி ஊற்றுவேன், காரி துப்புவேன். ஆனால் எனக்கு அப்படி தான் பிடிக்கும் அப்படி சிரிச்சிட்டே சொல்லியிருப்பாங்களே. இப்போ கனியக்கா மாதிரி ஆட்களுக்கு, இல்லை பார்வதி மாதிரி ஆட்களுக்கு, இல்லை அரோரா மாதிரி ஆட்களுக்கு அந்த ஃபேன்ஸ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. பெண்கள் ஃபேன்ஸ் அதிகமாகிட்டு இருக்காங்களாம். போன சீசன் என்னடானா ரியாக்ஷன் மட்டுமே கொடுத்துருந்தாங்களே ஒருத்தங்க, இதே போல் மக்கு வரிசையில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்யூட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு, ஃபேன்ஸ் அதிகம்ட்டு இருந்தார்.
இந்த சீசனில் வந்து ஆண் கண்டஸ்டன்ட் தேர்ந்தெடுத்துட்டாரு மக்கு அப்படின்னு. மக்கு கேட்டகரியில் யாரெல்லாம் வராங்களோ அவங்க ரியாக்ஷன்லாம் பாராட்டுவார் போல இருக்கு. இல்லைங்க, ஒரு இஷ்யூ நடக்குதுங்க, அந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணி ஏன்பா இது மாதிரி வார்த்தை விடாதப்பா, இது தப்பாக இருக்குப்பா, முன்ன விட குறைஞ்சிச்சு, ஆனால் இன்னும் நீ வந்து மாறலப்பா அப்படின்னு சொல்லணும்ல. நீங்கள் அந்த முக்கோண காதல்னு சொல்லிட்டு அவன் நைட்டு பகல்னு சொல்லிட்டு பண்ணுற கன்றாவி 18+ அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. கேட்டால் அடல்ட்னுவீங்க, பண்ணிட்டு போட்டோம் அந்த கர்மெல்லாம். ஆனால் இதையாவது கேட்கணும்ல. ரூல் பிரேக்கும் கேட்க மாட்டீங்க, கண்டஸ்டன்ட்டை கேவலமாக பேசினாலும் கேட்க மாட்டீங்க. ஆனால் வந்து நீ கேட்கலன்னாலும் பரவாயில்ல சார், பாராட்டுறீங்களே சார், என்னென்ன பாராட்டுறீங்க? இல்லை எந்த வகையில் சார் உங்களுக்கு அவர் நல்லவராக தெரியுறாரு, இல்லை சூப்பராக ப்ளே பண்ணதாக தெரியுறாரு? இது பாராட்டுறது மூலிமா என்ன சொல்ல வரீங்க சார்? இல்லை வெளியே இருக்கிற சமூகத்துக்கு என்ன சொல்ல வரீங்க? இது முக்கியமான பிரச்சனைலாம் நாங்கள் அட்ரஸ் பண்ணியே ஆகும். இருக்கிற லிஸ்ட்டில் வந்து முக்கியமான பிரச்சனைலாம் எடுப்போன்றீங்க, அதில் ஏகப்பட்ட பிரச்சனையை விட்டீங்க. சரி விட்டாலும் பரவாயில்ல, டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்ம போகலான்னு பார்த்தா இவர் எதை இந்த தப்பு பண்ணால இந்த கேட்டகரியில் மொக்கையாக இருக்கிற மக்ருதனை எடுத்து பாராட்டு வேற பண்ணுறாருங்க. பாராட்டு விழா வேற நடத்துறாரு அவர் இந்த பக்கம். நான் மற்றவங்களுக்கு கிடையாது. இப்போ என்ன கமருதன் மாதிரி மற்றவங்களாம் பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? பேசணும்னா சொல்லுங்கள், அவங்களாம் பேசிடுவாங்க, சூப்பராக சம்பவம் பண்ணுவாங்க. எனக்கு ஒன்று புரியவே இல்லை. இது கை ஆக்ஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக ரோஸ்ட்டு திவ்யாக்கு அப்படின்ட்டு இருந்தாங்க. மக்ருதீன் தானே வந்து அங்கே பிஞ்சுரும்லாம் சொன்னால் சைகள்லாம் பண்ணிட்டு இருந்தானே, இவனுக்கு தானே பண்ணணும், எதுக்கு திவ்யாக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு ஆக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த எண்டில் பார்வதி வந்து இழுத்துட்டு போகும்போது பார்வதியை சொல்ல, பார்வதி என்ன பார்வதி பண்ணுற, ஒரு பெண்ணை பார்த்து இல்லை உன்னை பார்த்து யாராவது இது மாதிரி பேசினா இப்படி தான் பண்ணுவியா பார்வதி அப்படிலாம் கேட்டுட்டு அப்போ கூட பார்வதி வந்து இழுத்துட்டு போவாங்க கமருதனை காப்பாற்றுறதுக்காக. அப்போ வந்து போ கூப்பிட்டு போ அப்படின்ட்டு அப்படின்னு இருப்பாங்கல்ல. ஸோ இப்போ அதுக்கு தான் இந்த ரோஸ்டாமா திவ்யாவை. ஸோ அந்த ஆக்ஷன் வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது டாஸ்க் விளையாட சொன்னால் இந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்கிட்டு பின்னாடி இருக்கு நகை, பின்னாடி சுபிக்ஷா வந்துட்டு இருக்காங்க அந்த பக்கம், இவங்க 2 பேரும் இந்த பக்கம் திரும்பிட்டு ஆள் மாற்றி மசாஜ் பண்ணிட்டு இருந்தாங்களே, அது தப்பு இல்லை. ஜோனுக்கு ஒன்றா போகலான்னு போகிறாங்களே, அது தப்பு இல்லை. போன வாரம் தானே அரோரா தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னது, போன வாரம் அன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னா பெட்டில், பார்வதி பெட்டில் அங்கே போய்ட்டு உட்காந்துட்டு அங்கே போய் படுத்துக்கிட்டு சைடில் அங்கே பேச்சு இவர் கலாச்சிருப்பார், திருந்தவே மாட்டானுங்க, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சபரி. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கா. அப்படி அந்த அந்தர்பல்ட்டி அதெல்லாம் கூட கேட்க மாட்டார் இவர். அட்லீஸ்ட் இந்த ரூல் பிரேக் விஷயத்தில் இது தப்புன்னு ஸ்ட்ராங்காக கண்டிக்கணும்ல. இப்போ அந்த ஆக்ஷன் வந்து தப்புன்னு சொல்லிட்டு போட்டு இந்த அடி. ஆனால் இவர் பேசுனதுக்கெல்லாம் எல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணியாச்சு. இவர் எதுவும் பண்ணல, இவர் வந்து எதுவுமே பண்ணல. சூப்பரு கேம், சூப்பராக ஆட்டிருக்காரு. ஃபேன்ஸ் வந்து அவருடைய கேமை பார்த்து அப்படியே புல்லரிச்சு போயிட்டு ஃபயர் பறக்க விட்டுருக்குறாங்க. அதை வந்து இவர் கன்வே வேற பண்ணுறாரு, சூப்பர் 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 அப்படின்னு சொல்லிட்டு. இவருடைய ஷோவில் தானேங்க அந்த 2 முறை இல்லை மதிக்காமல் வந்து அந்த பிரேக்லேயே வந்து சண்டை போட வந்தது. ஒன்று துஷார் கூட, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆதிரி கூட. இப்போ என்ன சொல்ல வர்றாரு, அன்றைக்கி வந்து காரி துப்புனா ஆரம்பத்தில், கெட்ட வார்த்தைலாம் ரொம்ப பேசினான், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறதுக்கெல்லாம் போனான், இப்போ அதை பண்ணல, அதனால் பாராட்டா சார், ரொம்ப கெட்டதுலேருந்து கொஞ்சம் கெட்டதாக இருக்குது அப்படின்னு. ஆனால் வாரம் அது நடந்துகிட்டே இருக்கே சார். இப்போது ஜென்ரலாக பழகும் போது அவன் இன்னொரு சைடு தெரியாததுனால வந்து பார்த்தோன்னே பிடிக்கலாம். எல்லா கேவலமும் பண்ணிகிட்டு இருக்கிற, இஷ்டத்துக்கும் ஜம்ப் அடிச்சுட்டு இருக்கிற இந்த கேரக்டருக்கெல்லாம் வந்து ஃபயர் விடுறாங்களா ஃபேன்ஸாக. இதை வேற வந்து ஒரு ஹோஸ்ட்டு கன்வே பண்ணுறாரு. அங்கே இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கவங்களாம் போட்டு பொழப்பாராம். இப்போல்லாம் சின்னதாக தானே வந்து பண்ணிருக்கான் தப்பு, பெருசாக இவன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி ஏற்றி விட்றீங்களா என்ன? பார்வதியை விக்ரமை பாராட்டினா கூட ஒரு லாஜிக் இருக்குது, ஏதோ டாஸ்கில் வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் இவர் என்ன பண்ணார் டாஸ்கில் இவருக்கு பாராட்டுறதுக்கு? நோ, விஜய் சேதுபதினா கோமாளியா ஃபுல்லாக மாறிட்டனா அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.